வெல்கம் டு அவர் சேனல். வழக்கமாக நம்ம சேனலில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அதனால நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸை நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும், நம்ம கொண்டாடணும். மேத்தமெட்டிக்ஸை ஆஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட்ஸ் வி ஹாவ் டு செலிப்ரேட் மேத்தமெட்டிக்ஸை. மேத்தமெட்டிக்ஸில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொன்றையுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி பைனரி ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இதில் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அப்போ எல்லா ஃபங்க்ஷனை அடிப்படையாக வச்சு தான் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்னாலே என்னது, செலிப்ரேஷன் தானே அப்படின்னு நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். செலிப்ரேட் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸை கொண்டாடணும், நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். அதை தான் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்ல போகிறேன். Today is a very special day, National Mathematics Day. National Mathematics Day நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய பர்த்டேவை நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேயை மத்திய அரசாங்கம் அறிவித்து நம்ம வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேயில் ராமானுஜனுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப மாடர்னாக, யூஸ்வலாகவே மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ குயின் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். குயின் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸாக நம்மளுக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மேத்தமெட்டிக்ஸை மட்டுமே அடிப்படையாக வச்சு தான் இது டெவலப் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஃபவுண்டேஷனே என்னது தானே மேத்தமெட்டிக்ஸ் தான். அது எப்படி நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுல என்னென்ன ஏரியாலலாம் நம்மளுக்கு என்னென்ன டாபிக்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன அவுட்லைட் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா, மேனிப்புலேட் டேட்டாவை கையாளுறதுக்கு ஆரம்பமே லீனியர் அல்ஜிப்ரா தான். இந்த மேட்ரிசஸ்ஸு அந்த ஏரியா ஃபுல்லாக மேட்ரிசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மேட்ரிசஸ் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அரேன்னு சொல்லிட்டு ஒன்று படிப்பாங்க. அரேயோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் தான். மேட்ரிசஸை வச்சு தான் அரேவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரம்பமே என்னது தான், லீனியர் அல்ஜிப்ரா இல்லாமல் அங்கே ஏஏ இல்லை, விச் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபார் ஏஏ. லீனியர் அல்ஜிப்ரா தான் ஆரம்பமே. அடுத்து கால்குலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஏஏ மாடல்ஸ் அண்ட் மினிமைசிங் எரர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு கால்குலஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அன்சர்டனிட்டி, மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், ஒரு ஃபைனல் டெசிஷன்ஸை கொடுக்கும். ஈவன் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட அதை நம்மளுடைய ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல டெசிஷனை கொடுக்கும். ஆப்டிமைசேஷன் தியரி, அது நம்ம ஓவர் ஆப்ரேஷன் ரிசர்ச்னு படிப்போம் இல்லையா, அது யூஸ்ட் ஆஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ரீஃபைனிங் ஏஐ மாடல்ஸ். இந்த மாதிரி இது எல்லாமே இந்த இதை வச்சு தான் ஏஐ முழுவதுமே டெவலப் ஆகிருக்கு. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இஃப் யூ ஆர் ஏ டீச்சர், நீங்கள் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தயவு செய்து கான்செப்ட்ஸை நீங்கள் முதல்ல நல்ல இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சுமையாகி போகிறதுக்கு காரணமே அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி மனப்படமாக படிக்கிறது, அது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் காரணம் தான். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யூ ஆர் ஏ டீச்சர், ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் இன் அ ரைட் வே. அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ரொம்ப கரெக்டாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மேத்தமெட்டிக்ஸை நான் சொல்கிற மாதிரி செலிப்ரேட் தான் டெய்லி பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸு. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, எஸ்பெஷலி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இது ஐஐடி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கான்செப்ட்ஸை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் ப்ரிஃபரபிளி இந்த கோர்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ +2 முடித்த பிள்ளைங்க யாரை பாருங்கள், ஏஐன்னு தான் போய் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்காங்க. அப்போது அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு டெவலப்டு சொசைட்டியை நம்ம கட்டமைக்கிறதுக்கு
நாம தான் ரொம்ப உறுதுணையா இருக்க போறோம். மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச நாம தான் ஒரு பெரிய டெவலப்டு சொசைட்டிய கட்டமைக்க போறோம். ஏற்கனவே நாம தான் கட்டமைச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியாமலே நாம தான் கட்டமைச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் நம்மள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இஸ்ரோ பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்ஸ டிபெண்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் நெறைய விஷயங்கள்ல அது மேத்தமெட்டிக்ஸ இஸ்ரோல உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மேத்தமெட்டிக்ஸ டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனால, மேத்தமெட்டிக்ஸ ஒரு சுமையா நினைக்காம, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, லேர்ன் பண்ற நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ வில் என்ஜாய் மேத்தமெட்டிக்ஸ் ஷூர்லி. கட்டாயமா உங்களால என்ஜாய் பண்ண முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும். அதனால இந்த நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேல நான் வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்தா நான் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத லேர்ன் பண்ணுவேன். டீச்சரா இருந்தா நான் முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, என்னுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிய உருவாக்குவேன். அப்படிங்கிற உறுதிமொழிய நம்ம இன்னைக்கு உள்ள நல்ல நாள்ல, இந்த ராமானுஜன் ஜெயந்தியில நாம வந்து உறுதி எடுக்கணும். அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். கட்டாயமா அந்த இத நீங்க எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.